ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் பார்த்துட்டே இருப்போம். அந்த சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உங்களுக்கு தெரியும் படம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு இது சரிங்களா. இது எல்லாரும் இதில் இளம் வயதுலேயோ அல்லது ஒரு நடுத்தர வயதிலோ இதனால் சஃபர் ஆகியிருப்பாங்க. சஃபர் ஆகிறங்கிறது என்னது, உங்களுக்கு நீங்கள் தூக்கத்தில் படுத்திருப்பீங்க, அடுத்தவனுக்கு பார்க்கும் பொழுது அது ஒரு சில தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இது சரிங்களா. அப்போ உங்களுக்கு தூக்கம் கலையும் பொழுது கூட இது சில பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடியது சரிங்களா. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு இது தான் அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய இந்த ஆண்குறி எழுச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன வேண்டுகோள், அது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். அப்படின்னா தான் எங்களுக்கு தொடர்ச்சியான சில வீடியோக்கள் போடுவதற்கு எங்களுக்கு ஒரு வழிகள் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் எங்களுக்கு உற்சாகம் இருக்கும். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இதை அனுப்புன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. சரி, இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம் இல்லையா, இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் சோசியல் இஷ்யூவாக நம்ம காமன் காலில் படுத்திருக்கும் போது, குடும்பத்தோடு படுத்திருக்கும் போது, சகோதரிகள் குடும்பத்தில் படுத்திருக்கும் பொழுது, பிற பெண்கள் குடும்ப பெண்களுடன் படுத்திருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதிப்புக்கு உள்ளாகுவோம் சரிங்கன்னு கேட்டிங்கன்னா. இதில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் அதிக எழுச்சியாகி இது இதாகிட்டே இருக்கும். பொதுவாக நைட் டைமில் மேக்ஸிமம் இன்னர் வியர்ஸை கார்மெண்ட்ஸை உள்ளாடைகளை மேக்ஸிமம் அணிய மாட்டாங்க. பொதுவாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக படுக்கணுங்கிற மாதிரி உள்ள அப்படி இது பண்ணும் பொழுது அது லுங்கிக்கு மேலேயோ வேட்டிக்கு லுங்கிக்கு மேலேனா கொஞ்சம் கௌரவமாக படம் எடுத்த மாதிரி நின்றுக்கிறோம். ஆனால் வேட்டின்னு வைங்களேன், வேட்டியில் அந்த 2 சைடு ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங்கை தாண்டி இது மட்டும் பாம்பு படம் எடுத்தது மாதிரி நம்ம ஆண்குறி நிற்க ஆரம்பிச்சுக்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த டிஸார்டர் ஏன் வருதுங்கிறத நம்ம இது பண்ணணும், ஒரு தெரிஞ்சுக்கிறணும். இது சிம்பிளான ஒரு பிசியாலஜிக்கல் ஒரு நேச்சர் தான். நம்ம உடம்பில் இந்த சிறுநீரை சேரும் பொழுது பிளாடருங்கிற நீர் தாரையில் சேர்த்து சேர்த்து வைக்கும். இதனுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னா சிறு வயதில் 300 ml-லேருந்து 500 ml வரைக்கும் ஆகும் அதனுடைய கொள்ளளவு. அடல்ட்டில் பார்த்திங்கன்னா 650 ml வரைக்கும் இருக்கும். லேடிஸுக்கு அந்த பிளாடருடைய கொள்ளளவு இயற்கையிலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த பிளாடரோடில் யூரினேஷன் ஃபுல்லாக என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாடர் நம்மளுடைய பூடண்டல் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பை அழுத்த ஆரம்பிக்கும். இது இயக்கு தசைகளுக்கு காரணமான நரம்பு S1 S2 அந்த நரம்பு கூட்டத்தில் இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு நரம்பு. அப்போ இந்த நரம்பு அழுத்த அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டிஷ்யூஸை இன்டியூஸ் பண்ணி கொடுக்க வைக்கும் சரிங்களா. அப்போ எதுக்கு சார் ஆண்குறி மட்டும் எழுச்சியாக வைக்குது, ஏன் காலு கையெல்லாம் எழுச்சியாக வைக்க, காலை தூக்க முடியாதா, கையை தூக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நரம்பு அந்த பிளாடருக்கு மிக அருகிலே செல்லக்கூடியது. இப்போ லேடிஸுக்கு வருமானு நீங்கள் கேட்கலாம். லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாடர் வயிற்றுக்கு நேர்கோட்டில் ஆண்குறிக்கு மேலே இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சைடில் இடது பக்கத்துக்கு கீழ்ப்பக்கத்தில் இருக்கும் சரிங்களா. நம்ம இதிலேருந்து பார்க்கும்போது வலது பக்கத்தில் ஒதுங்கி காணப்படும். வலது கை பக்கத்து அடியில் காணப்படும். ஆண்களுக்கு நீர்த்தாரைக்கு மேலேயே காணப்படும் சரிங்களா. அப்போ எக்ஸாக்டாக அந்த பூடண்டல் நர்வில் மேலும் 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 கம்ப்ரெஷன் கொடுக்கறனால இந்த ஆண்குறி எழுச்சியாக ஆரம்பிக்கும் சரிங்களா. இது ஒரு தவறுதல் கிடையாது. சரி சார், இது சொல்கிறீங்க, இதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம்? தவிர்க்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம சோசியல் அனிமல் தான் சரிங்களா. மனிதன் சமுதாய விலங்கு தான். எல்லாத்துக்கும் அவன் கற்றுக்கிறணும். இந்த மாதிரியான இதில் வரும்பொழுது ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸ் வியர்ஸ் நீங்கள் அணிஞ்சிட்டு படுங்க. அதே நேரத்தில் இது தவறு கிடையாது. இதை குறைக்கிறதுக்கான மருந்துகளோ மாத்திரைகளோ நீங்கள் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பிளாடர் ஃபுல்லாகாமல் காலையில் அதிகாலையில் எழுந்து நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா
அல்லது யூரினேஷன் போயிட்டு திருப்பி படுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நாளாக நாளாக குறைய ஆரம்பிச்சுக்கிறோம். சரிங்களா? இது வந்து தவறானது கிடையாது, மிக சரியானது தானே ஒழிய, இதனால் வந்து காலையில் உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ஒரு சங்கடத்தை வந்து உண்டு பண்ணக்கூடியது ஒரு இது. நீங்களும் காலையில் அந்த அரை தூக்கத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தீங்கன்னா இதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நல்லா யூரினேஷன் போயிட்டு வந்து நல்லா தாராளமாக திருப்பி படுத்து தூங்குங்க. இதனால் வந்து ஒன்றும் செய்யாது. ஆமாம், இதுதான் அதனுடைய காரணம் ஒழிய மற்றபடி பொதுவாக வந்து இந்த மாதிரி ஃபுல் ஓப்பனிங்காக உள்ள ட்ரெஸ்ஸுகளில் இது பண்ணாமல் ஷார்ட்ஸு இந்த மாதிரியான நைட்டு வியர்ஸ் இந்த மாதிரியான ஆடைகளை அணிஞ்சிட்டு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஓப்பனிங் தெரியாமல் உங்கள் மானத்தை காப்பாற்றி கொடுக்க வைக்கும். ஓப்பனிங்காக உள்ள கார்மெண்ட்ஸு உள்ளாடை ஆடைகளை அணிஞ்சு கார்மெண்ட்ஸ் போடாமல் படுத்திருந்தோம்னா அது படம் எடுத்து நின்றுட்டுருக்கும். சரிங்களா? இதோட இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கிடுவோம். நாளைக்கு இன்னொரு சுவையான ஒரு பதிவுகளில் வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் குமார்.